இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கிய காரணம் வகிக்கிறது மொபைல் போன் தாங்க. வழக்கறிஞர் தாம்பரம் சிவாவின் அன்பு வணக்கம். இந்த கேஸ் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கணவன் மனைவிக்கு இடையே ஃபோன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஃபோனை பார்க்கறது, மனைவிக்கு தெரியாமல் கணவனோட ஃபோனை பார்க்கறது. இப்போ உதாரணமாக கணவன் பாத்ரூமுக்கு குளிக்க போயிட்டாரு, ஃபோனை ஹாலில் வச்சுருக்காரு, இல்லை பெட்ரூமில் வச்சுருக்காரு. டிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஏதோ ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வருது. ஒய்ஃப் பார்த்துட்டு என்னடா யாரா மெசேஜ் பண்ணியிருக்கா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தோன்றது, ரொம்ப ஒரு இயல்பான விஷயந்தான், சரி குளிச்சுட்டு தானே இருக்காரு, நம்ம டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் மனைவி பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை வாசலில் காய்கறி வாங்க போயிருக்கலாம், இல்லை அவங்களே வாஷ்ரூம் குளிக்க போயிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் மனைவிக்கு ஏதோ மெசேஜ் வருது, யாரா நம்ம ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தோன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுவாங்க, ஃபோனை அன்லாக் பண்ணி மெசேஜ் பார்க்குறது, ஃபோட்டோ வீடியோஸ் பார்க்குறதுன்னு இந்த நேரத்தில் பல குடும்பங்கள் இதெல்லாம் இன்றைக்கும் சராசரியாக நடக்குது. இதை வச்சு தான் பெரும்பாலான பிரச்சனைகள் வருதுங்கிறது நமக்கே ரொம்ப நல்லா தெரியும். சரி, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்களோட ஃபோனை பார்க்கறதுக்கான உரிமை நமக்கு சட்டம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபோன் அப்படிங்கிறது ஜஸ்ட் வெறும் ஃபோன் கிடையாது. அந்த ஃபோனில் தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த தனிப்பட்ட விஷயங்களுமே இருக்குது. அவங்களோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கலாம், அவங்களுடைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கலாம், அவங்களுடைய அஃபீஷியல் எல்லா டிரான்சாக்ஷனுமே இன்றைக்கி அவங்க மொபைல் ஃபோனில் தான் வச்சுருக்காங்க. அப்போது கணவன் மனைவிங்கிறதுக்காக மட்டுமே அந்த ஃபோனை அன்லாக் பண்ணி அதை ஹேக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான எந்த விதமான சட்டப்பூர்வமான உரிமையும் இல்லைங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மாதிரியான பல விஷயங்கள் இன்றைக்கி பல குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து வழக்காக போய் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்படுறாரு சார், டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் ஃபோனை செக் பண்ணிகிட்டே இருக்காரு, என் பொண்டாட்டிக்கு என் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் என் ஃபோனை செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களை வச்சு இன்றைக்கி அதிகமான போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், நீதிமன்றங்களில் வழக்குகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த ஃபோனில் ஏதோ பிரச்சனை வருது, மெசேஜ் வருது அப்படின்னா நம்ம எடுத்து அதை அன்லாக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆரம்பத்திலே கூப்பிட்டு வச்சு உட்காத்தி வச்சு நம்ம தெளிவாக உட்காந்து பேசினாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு ரொம்ப தெளிவாக கிடச்சிரும். ஒரு பிரச்சனை ஆரம்பத்திலேயே நம்ம அதற்கான தீர்வை எட்ட முடியும். நம்ம அதெல்லாம் முயற்சி பண்ணாமல் ஃபோனை பார்க்குறது, நோண்டுறது, ஹேக் பண்ணுறது, பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடியுது. அப்போது உட்காந்து பேசினாலே நமக்கு பல பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்துடும். இந்த நேரத்தில் சார் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய தகவலை நான் என் ஃபோனுக்கு மாற்றி வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் கோர்ட்டுக்கு கொண்டு போய் காட்ட முடியுமா, இதெல்லாம் எனக்கு ஆதாரமாக இருக்குமா அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் வரும். இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். மொபைல் ஃபோன் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அது நமக்கு வழக்குக்கு சரியான ஆதாரமாக இருக்குமா, நீதிமன்றம் அந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளுமான்னு நம்ம ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதையும் பார்த்து அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சட்டம் சார்ந்த கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் உங்களோட கேள்விகளை முழுசாக டைப் பண்ணுங்கள். அதற்கான பதிலை வரப்போகிற ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.